ஸோ 3 டேஸ் முன்னாடி இந்த மாரி ஒரு யூடியூப் வீடியோ போட்டாங்க. என்னோட மெயின் சேனல்ல. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட விளாக் சேனல். இதில பார்த்தீங்கன்னா 18 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. பட் இதுதான் என் மெயின் சேனல். டியூஷன். இதில ஒரு 440 இருக்காங்க. அண்ட் இந்த 440ல 40 எனக்கு 2 டேஸ்ல கிடைச்சது. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ வாஸ் டாக்ஸிக். மை வைஃப் லெஃப்ட் மீன்னு சொல்றது ஒரு செம ஹூக். லைக் சில்க் சுமித்ரா அவங்களோட இடுப்ப காட்டி ஆடுறதும், நான் இந்த மாரி யூடியூப் வீடியோ போடுறதும் ஒண்ணு தான். பட் மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஸோ சும்மா இந்த மாரி தம்ப்நெயிலோ, இந்த மாரி டைட்டில் வச்சதுக்காக மட்டும் இந்த வீடியோ வைரல் ஆகாது. லைக் என்னோட யூடியூப் ஸ்டாட்ஸ் போய் பார்த்தோம்னா, 2000 வியூஸ் எனக்கு 3 டேஸ்ல கிடைச்சது. பட் கமெண்ட்ஸ் போய் பார்த்தோம்னா, ஒரே பாராட்டு. ரியல் குட் கன்டென்ட். வெரி ஹேப்பி. சூப்பர் குவாலிட்டி. இன்ஃபாக்ட் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா, 18, 20 கமெண்ட்ஸ். அண்ட் ஆல் ஆர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். இன்ஃபாக்ட் நானே யோசிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவே என்ன சில்க் சுமிதா அப்படி சொல்லி தான் கலாய்க்கிறாங்க. ஸோ கமெண்ட்ல ஒண்ணு கூடவா நெகட்டிவ் வரல? இன்ஃபாக்ட் என்னோட இன்னொரு பாப்புலர் வீடியோ, ஐ காம்ப்ளிமெண்டட் 150 ரேண்டம் வுமன் இன் பப்ளிக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். 4 பேர் என்ன வந்து இடியட்ன்னு திட்டுவாங்க. 4 பேர் என்ன வந்து பிரேவ், கரேஜியஸ் அப்படின்னு சொல்லியும் பாராட்டுவாங்க. ஏன்னா கன்டென்ட்டே கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான கன்டென்ட். ரேண்டமா போய் ஒரு பொண்ணுகிட்ட, ரோட்ல போற ஏதோ ஒரு ரேண்டம் பொண்ணுகிட்ட, "எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய், நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி என்னைய நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் பல்பு வாங்குவேன். "சி போடா பொறுக்கி" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப அமேஸ் ஆகி என் கூட கான்வர்சேஷன் வச்சு கான்டாக்ட்லாம் கூட குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கும் அதே மாரி தான் நடக்கும்னு வச்சேன். பேசிக்கா இந்த வீடியோ என்னன்னா, நானும் என் வைஃப்பும் வந்து செப்பரேட்டட் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். இன்ஃபாக்ட் டிவோர்ஸ் கைட் ஃபார் கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான் யூடியூப்ல. பட் ஐரனி என்னன்னா எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. ஐம் ஸ்டில் வெயிட்டிங். பட் என்னோட மேரேஜ்ல போத் என் சைட்லயும் சரி, என் வைஃப் சைட்லயும் சரி, நெறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. அண்ட் சிமிலர்லி வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ல. என் சைட்லயும் சரி, என் வைஃப் சைட்லயும் சரி, நெறைய பாசிட்டிவ்ஸ், நெறையா அட்மையர் பண்ற குவாலிட்டீஸ் எங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கு. பட் இந்த வீடியோல என்னோட டாக்ஸிசிட்டிய மட்டும் கவர் பண்ணி, லைக் சாப்டர்ஸ் பார்த்தோம்னா, ஆங்கர், பார்ன் அடிக்ஷன், கண்ட்ரோலிங் யுவர் பார்ட்னர், இந்த மாரி என்னோட ஃப்ளாஸ் அத நான் எப்படி ரெகக்னைஸ் பண்ணேன், எப்படி அக்செப்ட் பண்ணேன், எப்படி மாத்திக்கிட்டேன், அண்ட் என்ன மாரி இருக்கிற எல்லா மக்களும் அவங்களையும் அவங்க எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு டியூஷன் கிளாஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ நியூரோ சயன்ஸ் லெக்சர். டோபமைன் அடிக்ஷனுக்குள்ளலாம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவ பார்த்த செகண்ட் டே என்னோட ஃப்ரெண்ட் நைட் 12:00க்கு என்ன அரக்க புறக்க எழுப்பி விட்டு, "வீடியோ டெலீட் பண்றா" அப்படின்னு சொன்னான். ஸோ பேசிக்கலி என் ஃப்ரெண்ட் லண்டன்ல இருக்கான். அண்ட் நான் இந்தியால இருக்கேன். ஸோ அந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸஸ்லாம் இருக்கு. அண்ட் வீடியோ போட்ட ஒரு நாள் கழிச்சு தான் என் ஃப்ரெண்ட் அத பார்த்தான். அண்ட் பார்த்த உடனே செமையா பேனிக் ஆயிட்டான். "என்னடா நெட்ல போய் ஓப்பனா கன்ஃபெஷன் பண்ற? உனக்கு டைவர்ஸ் ஆகணுமா வேணாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். பட் என்னோட பதில் அந்த வீடியோல சொல்லியிருக்கிற பதில் தான். மனுஷனா பொறந்த நம்ம எல்லாருக்குமே பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஸோ இதுதான் நான், இதுதான் என் வைஃப். அண்ட் லவ் பண்ணும்போதே பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம ஒருத்தர் பார்த்துக்குவோம். பட் ரிலேஷன்ஷிப்ல போன பிறகு தான் நம்ம ஒருத்தர்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிய பார்த்து நெறைய சண்டை போட்டு, ஒரு பெரிய புயல தாண்டி நம்ம 2 பேரோட மைனஸஸ குறைச்சுக்கிட்டு, வி ஆஸ் அ கப்பிள் க்ரோ டுகெதர். ஸோ சம் ரிலேஷன்ஷிப்ஸ்ல அது நடக்கும். பட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த புயலே அந்த ரிலேஷன்ஷிப்ப காவு வாங்கிரும். எங்க ரிலேஷன்ஷிப் அந்த மாரி தான். அண்ட் இன்ஃபாக்ட் இந்த 20 மினிட்ஸ் வீடியோல நான் ரொம்ப கோவப்படுவேன். பான்க்கு அடிக்டடா இருந்தேன். அண்ட் டஃப் லவ்ன்ற பேர்ல என் பார்ட்னரோட கண்ட்ரோலிங்கா இருந்தேன். ஸோ இந்த 3 நெகட்டிவ் ஃப்ளாஸ இப்போ நான் ரிவீல் பண்ண மாரி, ஒரு 3 சென்டென்சஸ்ல ரிவீல் பண்ணிட்டு, மிச்ச 19 மினிட்ஸ் ஆஃப் த வீடியோ ரொம்ப டீப்பான நியூரோ சயன்ஸ் லெக்சர் எடுத்துட்டு, மகாத்மா காந்தி, மெடிடேஷன்லாம் பத்தி பேசி வீடியோவ முடிச்சுக்கிட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ மக்களுக்கு. அண்ட் மக்களும் நான் நெனச்ச மாரியே அத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு பையன் நேபாள்லேருந்து எனக்கு தேங்க் யூ பண்ணான். ஒரு பையன் என் டீச்சிங் ஸ்கில்ஸ அப்ரிஷியேட் பண்ணான். அண்ட் ஒரு பையன் என் மொத்த வீடியோவ மினிட் பை மினிட் எனக்கு சம்மரைஸ் பண்ணான். ஸோ இப்படி இருந்தும் என் ஃப்ரெண்ட் ஏன் அவ்வளோ பயந்தான்? வெல் அதுதான் இந்த வீடியோவோட டாபிக். பேசிக்கலி டிவோர்ஸ்ல உண்மையா இருக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. ஐல் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். 2 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் வாமா, அப்படின்னு சொல்லி நான் என் ஒய்ஃப்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு அவ பதிலுக்கு, "நீ என்ன கொலை முயற்சி செய்ய ட்ரை பண்ண. கல்யாணம் ஃபுல்லா என்ன பயமுறுத்திட்டே இருந்த." அப்படி ஒரு நோட்டீஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தா. ஸோ பேசிக்கலி அதாவது டைவர்ஸ் கேட்டு கேட்டு என் ஒய்ஃபை நானே வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணேன். அவள் டைவர்ஸ் தரலன்னா அவளை நான் கொலை பண்ணுவேன். கொன்னுட்டு புதைச்சிட்டு பாபநாசன் கமலாசன் மாதிரி தைரியமா நடந்து வருவேன் அந்த புதைச்ச இடத்துல இருந்து அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ இந்த மாதிரி பக்கம் பக்கமா நோட்டீஸ் எதுக்காக எழுதுறாங்க? எதுக்கு இப்படி உருட்டுன்னு உருட்டுறாங்க? பேசிக்கலி காசு தான். ஏன்னா என் ஒய்ஃபை நீங்க இங்க குத்தம் சொல்ல முடியாது. என் லாயரும் எனக்கு இதே தான் அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது பேப்பரும் பென் இருந்துட்டா என்ன வேணா எழுதலாம் ப்ரோ
அப்படின்னு தான் என்னோட லாயர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அண்ட் இந்த மாரி ஒரு நோட்டீஸ் எனக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இத விட பல மடங்கு பயங்கரமா நம்ம அவளுக்கு அனுப்புறோம். அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. லைக் யாருன்னே தெரியாத லாயர்ஸ் மட்டும் இல்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு லாயர் இருக்கான். அவனும் அதுதான் அட்வைஸ் பண்ணான். ஏன்னா, த ரீசனிங் இஸ் அவங்க நம்மள அடிச்சாங்கன்னா, நம்ம அவங்களோட 2 மடங்கு அதிகமா அடிக்கணும். பழிக்கு பழி, கெட்டவனுக்கு கெட்டவன், நான் அடிச்சா 1 டன் வெயிட்டுடா. அந்த மாரி தான் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க 1 அடி பாய்றாங்கன்னு சொல்லி நம்ம 2 அடி பாய, நம்ம 2 அடி பாய்றோம்ன்னு சொல்லி அவங்க 4 அடி பாய, இது அப்படியே வளர்ந்துட்டே போகும். ஸோ காந்தி சொல்ற மாரி, "அன் ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட்." பேசிக்கலி மேரேஜ்க்குள்ளேயே நாங்க இத தான் பண்ணோம். பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டோம். ஒருத்தர கோவப்படுத்திக்கிட்டோம். கோவத்துல கண்டத பேசினோம். வேற எல்லா கோவமும் முடிஞ்சதுக்கப்புறம், எங்களையே பார்த்து நாங்களே அவமானப்பட்டுக்கிட்டோம். ஏன்னா அப்படிதான் நம்ம கோவத்துல இஷ்டத்துக்கு பேசிருவோம். கொஞ்ச நேரம் காம் ஆயி அந்த பக்கம் போய் உட்கார்ந்தா தான் தெரியும். ச்சே! இப்படிலாம் பேசியிருக்க கூடாதே. ஸோ நம்ம எமோஷன்ஸ் நம்மள ரொம்ப கெட்டவனாக்கும். அத காம் டவுன் பண்ணி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி, ஒரு வாக் எடுத்துட்டு வந்தோம்னா, சரியான பாதை எதுன்னு நமக்கே புரியும். ஸோ என் வைஃப் இந்த பாதைய எடுக்கும்போது, எல்லாருமே என்ன இந்த பாதைய தான் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஏன்னா, "அவ இப்படி பண்ணிடுவா, உன்ன அப்படி பண்ணிடுவா. நீயும் பண்ணு, நீயும் பண்ணு. அவசரமா பண்ணு. இப்பயே பண்ணு. சீக்கிரமா முந்திக்கிட்டா தான், அவர நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும். இல்லன்னா அவ கைக்குள்ள நம்ம போயிடுவோம்." இப்படிலாம் சொல்லி பயங்கரமா பயமுறுத்துனாங்க. எங்க அப்பா பயந்தாரு. எங்க அம்மா பயந்தாங்க. 50 லேக்ஸ் குடுத்தா தான் டிவோர்ஸ் தருவேன். அப்படின்னு சொல்லி அவளோட லாயர் அங்க வந்து என்ட்ட பேசிட்டு இருக்காங்க. பட் நான் அவசரப்படல. இன்ஃபாக்ட் என்னோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோ வட சென்னையோட கன்டென்ட்டே எமோஷன்ஸ்ல அவசரப்பட்டு குத்தக்கூடாது. இன்ஃபாக்ட் ராஜன் சாகறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தையும் அதுதான். "அவசரப்பட்டு குத்திட்டீங்களேடா! நான் உங்கள நல்லா வச்சிருப்பேனேடா!" அண்ட் இந்த வார்த்தைய கேட்ட சமுத்திரக்கனி பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ நடக்கும்போது கரெக்ட்ன்னு ஃபீல் பண்ற இந்த விஷயம்லாம், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் இந்த பாதையில என்னன்னா, அவ பொய் சொல்றதுக்கு நானும் பொய் சொன்னேன்னா, எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு கப்பிள் பார்க்குறாங்க. இவங்களும் பொய் சொல்றாங்க, இவங்களும் பொய் சொல்றாங்கன்னா, 2 பேருமே கெட்டவங்களா ஆயிடுறாங்க இல்லையா? அண்ட் செகண்ட் திங் ஒரு மேரேஜ்ல வந்து ஒரு கப்பிள் சொல்றது தான் எல்லாமே. இங்க என்ன பிக் பாஸ் மாரி கேமராவா இருக்கு? இங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள என்னலாம் நடந்ததுன்னு ஆதாரமா இருக்கு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்றதோ, அந்த ஹஸ்பண்டால ப்ரூவ் பண்ண முடியாது. வைஃப் என்னன்னு சொல்றாங்கன்றத வைஃபாலயும் ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த வைஃப் மேல கோவம், இந்த வைஃப்க்கு இந்த ஹஸ்பண்ட் மேல கோவம். ஸோ அவங்க எவ்வளோ பொய் சொன்னாலுமே, அத வாங்கிக்கிட்டே பதிலுக்கு உண்மையாவே நம்ம இருந்தோம்னா, ஜட்ஜ் வந்து நம்ம பக்கம் தான் சாய்வாங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது கிரெடிபிலிட்டி. பட் அன்ஃபேரா பொய் சொல்றவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா, ஃபேரா, ஹானஸ்ட்டா பதிலுக்கு நம்ம நியாயமாவே இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் மாரி ஃபீல் ஆகும். லைக் ஜாலியன் வாலா பாக்ல பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியன்ஸ பூச்சிய கொல்ற மாரி கொல்லும்போது, பதிலுக்கு நம்ம அஹிம்சா, நான் நியாயமாவே தான் இருப்பேன். நான் நான் வயலன்ட்டாவே தான் இருப்பேன். நான் உன்ன ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்றது வந்து பெரிய முட்டாள்தனம் மாரி தான் ஃபீல் ஆகும். இன்ஃபாக்ட் ஃபேர்னஸ விடுங்க. ஹானஸ்ட்டா இருக்கிறதும் பயங்கர முட்டாள்தனமா ஃபீல் ஆகும். பிகாஸ் நம்ம தப்பு பண்ணா, ஆமா நான் தப்பு பண்ணேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோவக்காரன் தான். நான் கண்ட்ரோலிங்கா தான் இருந்தேன் பார்ட்னர. நான் தப்பு பண்ணியிருக்கேன் ரிலேஷன்ஷிப்ல. நான் ஒண்ணும் 24 கேரட் கோல்டு மாணிக்க முத்துலாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். கோவம் வரும்போதெல்லாம் கன்னா பின்னான்னு திட்டியிருக்கேன், கத்தியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் அவன் மனச கண்டிப்பா உடைச்சிருக்கு. அந்த மாரி உண்மையா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வலியும், வேதனையும் அதிகமா இருக்கு அங்க. பட் அவங்க நம்மள அவமானப்படுத்திட்டாங்க. நம்மகிட்ட இருந்து காசெல்லாம் சுட்டுட்டாங்க. இந்த மாரி காரணத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு, அவசரப்பட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கக்கூடாது. காசு போனா போது, மானம் போனா போது, வலி வந்தா வருது. அப்படின்னு சொல்லி தைரியமா, உண்மையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ்ன்னு இவ எழுதியிருக்கால்ல, நான் ஆக்சுவலா அவள அடிச்சதே கிடையாது. ஆனா, ஒரு தடவ அவள அறைஞ்சிருக்கேன். தொடையில வந்து ரொம்ப கோவம் வந்து டப்புன்னு ஒரு அடி. அதுல அவ ரொம்ப அழுதுட்டா. அப்படியே மனசு உடைஞ்சு கண்ணீர் விட்டு அவ தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டா. ஸோ நான் அரைஞ்சு வலி குடுத்ததுக்கு, அவ அழுது எனக்கு வலி குடுத்துட்டா. ஏன்னா, அவ அழுகறத என்னால பார்க்கவே முடியல. ஸோ இதெல்லாம் நடந்து ஒரு 6 வருஷம் இருக்கும். இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கே முன்னாடி. அப்போ ஏதோ ஒரு கோவத்துல பயங்கரமா அவள அரைஞ்சதுனால, அதுக்கு அவ தேம்பி தேம்பி அழுததுனால, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி லைக் கையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அந்த மாரி நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸ நம்ம எப்படி பெருமையா எல்லார்கிட்டயும் போய் சொல்றோமோ, இப்ப எப்படி இந்த வீடியோல என் வீடியோ சக்சஸ் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட நான் சொன்னனோ, அதே மாரி நமக்குள்ள இருக்கிற மைனஸையும் நம்ம ஹானஸ்ட்டா ஒத்துக்கணும். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஒத்துட்டு இருக்கிற மாரி. பொய்யான பாதைக்குள்ள போனீங்கன்னா, உங்கள நீங்களே தொலைச்சிருவீங்க. எவ்வளோ வலியா இருந்தாலும் உண்மையான பாதைய தேர்ந்தெடுத்தீங்கன்னா,
பொண்ணு போனாலும் சரி, பணம் போனாலும் சரி, மானம் போனாலும் சரி, நீங்க உங்ககிட்ட எப்பயுமே இருப்பீங்க. பார்த்தீங்களா? கம்ப்யூட்டரே சொல்லிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டூ ஷேர் இன் திஸ் வீடியோ. டிவோர்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸும், டிவோர்ஸ் லாயர்ஸ் உங்களுக்கு குடுக்குற அட்வைஸும், உங்களுக்கு வர அந்த எமோஷன்ஸும் எல்லாத்தையும் மீறியும் நீங்க உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். லைக் இந்த வீடியோக்கே எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. பட் வீரனுங்க பொதுவா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பார்த்துக்கலாம். ஐ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.